அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், நீங்க இப்ப டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய 4 விதமான வெற்றிலைகள், அதாவது 4 திசைகளை நோக்கி இருக்கக்கூடிய வெற்றிலைகள். முதலாவதாக அந்த வெற்றிலையின் நுனிப்பகுதி, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி கீழ் நோக்கி இருத்தல். இரண்டாவதாக அந்த நுனிப்பகுதி வலது பக்கமாக இருத்தல். மூன்றாவதாக அந்த வெற்றிலையின் நுனிப்பகுதி மேல் நோக்கி இருத்தல். நான்காவதாக அந்த வெற்றிலையின் நுனிப்பகுதி இடதுபுறமாக இருத்தல். இப்படி இந்த 4 வெற்றிலையின் அமைப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த அமைப்பு எதுவோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வெற்றிலையின் அமைப்பை வைத்து உங்க மனசுல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆசைகளும், அப்படி இல்லைன்னா நீங்க நீண்ட காலமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பிய காரியங்களும் நடக்குமா இல்ல நடக்காதா, அப்படி இல்லைன்னா எப்ப நடக்கும் அப்படிங்கிற விடயங்களை இந்த பதிவின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனாலேயே இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அது கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த முறை அப்படிங்கிறது ஜோதிடவியலின் அடிப்படையில் தொடுகுறி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது நம் முன்னோர்கள் தங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்க இந்த தொடுகுறி சாஸ்திரத்தை தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடவியலின் அடிப்படையாக சொல்லப்படுது. அதாவது ஒரு தாம்பூலத்தட்டில் 4 வெற்றிலைகளை ஒவ்வொரு திசைகளில் அடுக்கி அதில் ஒன்றை தேர்வு செய்வதன் மூலமாக அவர்களோட மனசில் இருந்த ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறதை தெரிஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்பவுமே அற்புதமான தொடுகுறி சாஸ்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டினை பொறுத்தவரையில் ரொம்பவுமே குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும். ஆனால் கேரள பிரதேசங்களில் இன்றளவுமே இது பழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த தொடுகுறி சாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சிட்ட அப்புறமா தான் நான் உங்களுக்காக இந்த பதிவுகளை பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் நண்பர்களே, நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய 4 திசைகளை நோக்கி இருக்கும் இந்த வெற்றிலைகளில் ஏதாச்சும் ஒன்றை ஒரு வெற்றிலையை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வெற்றிலையை வைத்தே உங்கள் மனசில் உள்ள ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறதை பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்த வெற்றிலை முதலாவது வெற்றிலையாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிச்சயமாக 100% நடக்கும் அப்படிங்கிறதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால நீங்க முழு நம்பிக்கையுடன் இருக்கலாம். மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். ஆனால் எந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் காலம் தாமதங்கள் ஆகும் அப்படின்னும் சொல்லலாம். எதனால அப்படின்னு சொன்னா, உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் காரிய தடைகளுக்கான இடங்களில் சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்றிருப்பாரு. அதனாலேயே கொஞ்சம் காலதாமதமாகத்தான் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இதற்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா என்று சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக பரிகாரங்கள் உண்டு. அதாவது உங்கள் வீட்டு பக்கமாக உள்ள ஏதாச்சும் ஒரு கோவில், விஷ்ணு பகவானுடைய கோவில்களோ, அப்படி இல்லைன்னா பெருமாள் கோவில்கள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கோவில்களுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு விஷ்ணு பகவானை பிரார்த்தனை செய்து வருவதன் மூலமாக இந்த காரிய தடைகள் நீங்கும். அப்படியும் உங்களால விஷ்ணு பகவான் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா, நீங்க வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா, அந்த துளசி செடிகளுக்கு நீங்க தண்ணீர் ஊற்றி அந்த துளசி செடிகளை நீங்க வணங்கி வரலாம். ஒருவேளை உங்க வீட்டில் துளசி செடியும் இல்லை அப்படின்னா, நிச்சயமாக நீங்க ஒரு துளசி செடியை வாங்கிட்டு வந்து நீங்க உங்க வீட்டில் வைத்து அதன் பிறகு நீங்கள் தண்ணீர் ஊற்றி அந்த துளசி செடியை பிரார்த்தனை செய்து வருவதன் மூலமாக உங்களோட காரிய தடைகள் நீங்கும். எதனால் அப்படின்னா, இந்த துளசி செடி அப்படிங்கிறது விஷ்ணு பகவானின் அம்சம் பொருந்தியதாக சொல்லப்படுது. அதனால நீங்க இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்வதன் மூலமாக காரிய தடைகள் நீங்கி உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாகவே நிறைவேறும்.
அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்த வெற்றிலை 2வது வெற்றிலையா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி வலதுபுறமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். அப்படிங்கிறதுல முழுமையான நம்பிக்கையோடு நீங்க இருக்கலாம். கொஞ்சம் கூட நீங்க பயப்படவே தேவையில்லை. என்னுடைய ஆசை நிறைவேறுமா? அப்படின்னு சொல்லி இதநாள் வரைக்குமே நீங்க ஒரு விதமான பயத்தோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பயத்தை தூக்கி நீங்க இனிமே ஒரு ஓரமா போட்டுருங்க. உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு ஏதாச்சும் ஒரு காலதாமதம் ஆகுமா என்று சொன்னா, அப்படி ஒன்றுமே சொல்ல முடியாது. எதனால அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான குற்றங்களோ, தோஷங்களோ அப்படி இல்லைன்னா, காரிய தடயங்களோ இருக்கவே இருக்காது. அதனாலேயே உங்களுக்கு ஆசைகள் எப்ப வேணுமானாலும் நிறைவேறுவதற்கு தயாராக இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்க உங்களுக்கு மறுகணமே உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடும். அப்படி இல்லைன்னா, நாளைக்கு நிறைவேறலாம். இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் கூட நிறைவேறலாம். சில நேரங்களில் 1 மாத காலம் கழித்து கூட நிறைவேறலாம். எதனால அப்படின்னா, ஒவ்வொரு ஆசைகளுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் விதிக்கப்பட்டிருக்கும். அப்படி அந்த ஆசைகளுக்கு விதிக்கப்பட்ட விதி வரும்போது தான் அந்த ஆசை தன்னாலேயே நிறைவேறும். மித்தபடி உங்களுடைய ஆசைகளுக்கு எந்த விதமான ஒரு தடைகளுமே இருக்காது. நீங்க ஆசைப்பட்டது சரியான காலம் கைகூடி வரும்போது நிச்சயமாக நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு நீங்க இருங்க. மித்தபடி நீங்க அ எந்த ஒரு பரிகாரங்களும் செய்யவே தேவையில்லை. அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மட்டும் செய்துகிட்டே இருந்தீங்கன்னாலே போதும். அந்த ஆசை நிறைவேற வேண்டிய காலத்தில் தன்னாலேயே நிறைவேறும். அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்த வெற்றிலை 3வது வெற்றிலையாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ரொம்பவுமே ஒரு சிறப்பான நபர் என்று அப்படியே சொல்லலாம். எதனால அப்படின்னா, உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் உடனடியாக நிறைவேறும். அதனால நீங்க அதிகமாக யோசிச்சு, மனக்குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருங்கள். உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகள் உடனடியாகவே நிறைவேறப் போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். எதனால அப்படின்னா, அதுக்கு அதிக அளவிலான மகாலட்சுமி தேவியாரின் கடாட்சமும், விஷ்ணு பகவானின் அருளும், ஆசீர்வாதமும் இருப்பதனால் தான் நீங்க இப்ப இந்த வெற்றிலையினை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்படி நீங்க இந்த வெற்றிலையின் மூலமாக உங்களுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொன்னா, வெற்றி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு போன்றவைகளும் உங்களிடம் இருக்கும். அதனாலேயே உங்களுடைய ஆசைகளும் உடனடியாகவே நிறைவேறும். பெரும்பாலும் எந்தவிதமான ஒரு காலதாமதமும் ஆகவே ஆகாது. அதனால இந்த வீடியோவை முடிச்சதற்கு அப்புறமா உங்களுடைய ஆசைகள் எப்ப நிறைவேறுதோ, அப்ப அந்த மறுகணமே இந்த வீடியோக்குள்ள வந்து உங்க அ நீங்க என்னோட ஆசை நிறைவேறிருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆ ஆனா, நீங்க எந்த ஒரு பரிகாரமும் செய்யவே தேவையில்லை. 100% நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே போதும். அதே சமயத்தில் மகாவிஷ்ணுவை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, மேலும் மேலும் உங்களது வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும். அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்த வெற்றிலை 4வது வெற்றிலையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி இடது பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஆசைகள் நிறைவேறுவதற்கு இடையில் ஏராளமான தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். இதை சொல்வதற்கு ரொம்பவே மனக்கவலையாகத்தான் இருக்கு. இருந்தாலுமே சொல்றேன். உங்களது ஆசைகள் சில நேரங்களில் நடக்காமல் கூட போகலாம். நிறையவே வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னா, உங்களுக்கு இயற்கையாகவே ஏராளமான காரிய தடைகள் இருக்கு. அதாவது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் மட்டும் கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்குனாலும் சரி, அந்த காரியம் இடையிலேயே தடைப்பட்டு போய்விடும். அந்த அளவு காரிய தடை உள்ளவர்களாக இருப்பீங்க. இதற்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது நீங்க பெரும்பாலும் குலதெய்வ கோவில்களுக்கு அ போயே இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைனாலும் குலதெய்வ கோவில்களில் உள்ள ஏதோ ஒரு குறை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, குலதெய்வ கோவில்களுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்தீங்க அப்படின்னா, காரிய தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நம்மளோட சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.